இந்த வீடியோவில் சார் வேல்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சார் வேல்யூ பற்றி தெரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஒரு மிகப்பெரிய தவறை செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ கேஜெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிவிஷன் ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய கேஜெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹாட்ஸ்பாட் மூலமாக நம்ம லேப்டாப்பையோ இல்லை சிஸ்டமையோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு சார் வேல்யூ அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ சார் வேல்யூனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அதை பத்தி நான் சொல்லி, அதாவது நம்மளோட உடம்பு எவ்வளவு தூரம் கதிர்வீச்சை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கறதான் இந்த சார் வேல்யூ அப்படின்னு சொல்றது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, கனடா இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த எஸ்ஐஆர் வேல்யூ அப்படிங்கிறது 1.6 வாட் பை கிலோகிராமுக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது 1 கிலோகிராம் அளவான திசு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1.6 வாட் அளவுக்கான ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணலாம். தட் இஸ் பர்மிஷன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப யூரோப்ல பாத்தீங்கன்னா 10 கிலோகிராமுக்கான திசு பாத்தீங்கன்னா 2 வாட் ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரியான நாம்ஸை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்ப இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ரிமோட் சென்சிங் மூலமா நம்ம ஆக்சுவேட் பண்றோம் இல்லையா, அந்த இடங்கள்ல எல்லா இடத்துலயும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது அந்த கதிர்வீச்சு அப்படிங்கிறது வெளியில வருது. ஸோ இப்ப நீங்க ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்றீங்க, அந்த ஸ்மார்ட் டிவில நீங்க ரிமோட் யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேனலை மாத்துறது, வால்யூம் வைக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா தான் இந்த ரிமோட் சென்சிங் அப்படிங்கறது நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் ஸ்மார்ட் டிவிக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எஸ்ஐஆர் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். பொதுவா மொபைலுக்கு தான் எஸ்ஐஆர் வேல்யூவை சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 1.6 வாட் பை கிலோகிராம்னு சொல்றாங்க இல்லையா, பெர்மிசிபிள் வேல்யூ. இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா மொபைல் போனுக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட மொபைல் போன்ல *07# இந்த யூஎஸ்எஸ்டி கோடை வந்து நீங்க டைப் பண்ணி நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மொபைலோட எஸ்ஐஆர் ரேட் வந்து உங்களுக்கு வரும். அந்த எஸ்ஐஆர் பாத்தீங்க அப்படின்னா இந்த 1.6 வாட் அளவுக்கு கம்மியா தான் இருக்கும். இப்ப நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன் பாத்தீங்கன்னா ஐக்யூ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஐக்யூல பாத்தீங்கன்னா 1.17 வாட் அளவுக்கு இருக்கு. அதாவது நான் சொல்றது ஹெட்டுக்கும் இருக்கும், பாடிக்கும் இருக்கும். பொதுவா எஸ்ஐஆர் அப்படிங்கறது 2 விதமா சொல்லுவாங்க. ஒன்னு ஹெட்டுக்கு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பாடிக்கு. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா டிவி பார்த்துட்டு இருக்காரு, அதே மாதிரி மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட எஸ்ஐஆர் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஜெட்ஸ், நம்பர் ஆஃப் கேஜெட்ஸ் வந்து அந்த இடங்கள்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த எஸ்ஐஆரோட வேல்யூவும் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வெளியிடக்கூடிய ரேடியேஷன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மியான அளவு தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏர்பாட்ஸ்லையும் பாத்தீங்கன்னா கம்மியான அளவுல தான் இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனா நீங்க நிறைய கேஜெட்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது அதோட டோட்டல் ரேடியேஷனை பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கேஜெட்ஸோட அளவு, நீங்க எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேஜெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எஸ்ஐஆர் வேல்யூவும் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு கதிர்வீச்சை உள்வாங்கியிருக்கீங்க, கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு இயற்கையோட இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிக்கும். ஆனா சில இடங்கள்ல, அதாவது குறிப்பா இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க சிஸ்டம் முன்னாடியே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சிஸ்டமும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ரேடியேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க ஐடி ஃபீல்ட்ல, ஸோ அவரோட ரூம்ல கிட்டத்தட்ட 30 சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த 30 சிஸ்டம்லையும் வெளியில வரக்கூடிய அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருத்தரோட இந்த ரேடியேஷன் லெவல், அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ரேடியேஷன் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஜெட்ஸோட அளவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதே மாதிரி டிவி பார்த்துக்கிட்டே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆரை கம்மி பண்ணுறதுக்கான சில வழிகளாக நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு தானே பார்ப்போம். சில மொபைல் ஃபோன் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிசிபிள் ரேட்டை விட அதிகமாக தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில மாடல்கள் சொல்லலாம். Xiaomi Black Shark 2 அப்படிங்கிறது 1.92 அப்படிங்கிற அளவுல இருக்கு. OnePlusல 5T அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா 1.68
அந்த அளவுல பாத்தீங்கன்னா இந்த SIR வேல்யூ இருக்குது. Xiaomi Mi A1 மாடல் பாத்தீங்கன்னா 1.75 அப்படிங்கிற அளவுல SIR வேல்யூவை வச்சிருக்கு. சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன்ல இந்த SIR செக் பண்ணி பாருங்க. இந்த சார் வேல்யூவை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதிகப்படியான கதிர்வீச்சை உள்வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த SIR ரேட் வந்து அதிகமா இருக்கிறதுனால என்ன கெடுதல் நமக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் பயாலஜிக்கல் எஃபெக்ட் வந்து நம்ம உடம்புல நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ அந்த பயாலஜிக்கல் எஃபெக்ட்னால நிறையவே மாற்றங்கள் வரும். குறிப்பா நம்மளோட நர்வ் சிஸ்டம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகுது. மனிதனோட உடம்புக்குள்ள ஒரு நோய் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் SIR ரேட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.